இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை தனக்கு சமமாக மகிமைக்கு தகுதி உடையவராக மாற்றுவதற்கு பாபா வந்திருக்கிறார். பாபாவிற்கு என்னென்ன மகிமைகள் இருக்கிறதோ அவற்றை இப்பொழுது நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் பரமபிதா பிரியதர்ஷனை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் கூட மிகவும் அன்போடு எந்த வார்த்தைகளை மிகவும் அன்புடன் கூறுகிறார்கள், அத்துடன் நினைவும் செய்கிறார்கள். பிரியதர்ஷனே, நீங்கள் வரும்போது நாங்கள் உங்களை மட்டும்தான் நினைவு செய்வோம். மற்ற அனைத்திலிருந்தும் புத்தியோகத்தை துண்டித்து தங்களுடன் இணைப்போம் என மிகவும் அன்போடு கூறுகிறார்கள், நினைவும் செய்கிறார்கள். இப்போது குழந்தைகளே, நான் வந்திருக்கிறேன். ஆத்ம உணர்வு உடையவர் ஆகுங்கள். உங்களுடைய முதல் கடமை அன்போடு பாபாவை நினைத்தலாகும். பாபாவிற்கு படைப்பின் முதல் இடை கடை ஞானம் புத்தியில் இருப்பது போல குழந்தைகளுடைய புத்தியிலும் கூட இருக்கிறது. பாபா கொடுக்கின்ற ஞானம் நிச்சயம் குழந்தைகளுக்குள் இருக்க வேண்டும். உண்மையில் அனைத்தையும் செய்வது ஆத்மாதான். ஆத்மா தனது பாகத்தை நடிக்கிறது. ஆத்ம உணர்வுடையவர்களாக வேண்டும். அடிக்கடி தன்னை ஆத்மா என உணர வேண்டும். எதுவரை தன்னை ஆத்மா என உணரவில்லையோ அதுவரை பாபாவை நினைக்க முடியாது. மறந்து விடுகிறார்கள். நீங்கள் அதிகமாக தேக உணர்வில் இருக்கிறீர்கள். பாபா கொடுக்கும் ஆஸ்தியின் போதை ஏறுவதில்லை. உங்களுக்கு நிறைய போதை ஏற வேண்டும். ஆத்மா, நீங்களும் புள்ளியாக இருக்கிறீர்கள். பாபாவும் புள்ளியாக இருக்கிறார். நாம் பல வருடங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்காதீர்கள். இப்போது நேரம் மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது. பாபா உங்களுக்கு பதீதர்களை பாவனமாக்குங்கள் என்ற ஒரே தொழிலை கற்பிக்கின்றார். என்னை நினையுங்கள் என்ற லட்சியத்தை அனைவருக்கும் கொடுங்கள் என சிவபாபா கூறுகின்றார். பாபா எப்படி வந்து தூய்மையாக மாற்றினார் என இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுடைய புத்தியில் ஞானம் இருக்கிறது. ஞானம் பகல், பக்தி இரவாகும். காரிருளான இரவில் ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது கலியுகம் மற்றும் சத்தியுகத்திற்கு இடையில் இது ஒரு பாலமாகும். இப்போது கடவுள் தந்தையாகவும் இருக்கிறார், நண்பனாகவும் இருக்கிறார், தாய், தந்தை, ஆசிரியரின் நடிப்பையும் நடிக்கிறார். இந்த விளையாட்டு முழுமையடைகிறது. அனைத்து நடிகர்களும் வந்துவிட்டார்கள். பாபாவும் வந்துவிட்டார். மீதம் இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அனைவரும் எப்போது வந்து விடுவார்களோ அப்போது விநாசம் நடக்கும். பிறகு அனைவரையும் பாபாவுடன் அழைத்து செல்வார். அனைவரும் செல்ல வேண்டும். இந்த அழுக்கான உலகம் விநாசமாக வேண்டும். நல்லது. மண்மனாபவ, தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வதால் பல பிறவிகளுக்கான பாவ கர்மங்கள் அழிந்து போகும். ஓம் சாந்தி.